தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திருமணம் ஆகாத முதலமைச்சர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். திருமணம் ஆகாத முதலமைச்சர்கள் தேசிய அளவில் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். காமராஜர் இவர் 1954ஆம் ஆண்டு முதல் 63ஆம் ஆண்டு வரை 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். இவர் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவர், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். இவர் திருமணம் ஆகாதவர். 1975ஆம் ஆண்டில் காலமானார். அடுத்ததாக நாம் பார்ப்பது தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி வகித்த செல்வி ஜெயலலிதா. 1991ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 24ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இவர் 6 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இவர் திருமணம் ஆகாதவர். இவர் பிரபல திரைப்பட நடிகை ஆவார். 2016ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தன்னுடைய 69வது வயதில் இவர் காலமானார். அடுத்ததாக நாம் பார்ப்பது குஜராத் மாநில முதலமைச்சர் பதவி வகித்தவர் நரேந்திர மோடி. இவரும் திருமணம் ஆகாதவர்தான். ஆனால் பால்ய விவாகம் நடைபெற்றது. சட்டப்படி அது செல்லாது. இவர் குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சராக பதவி வகித்தார். தற்பொழுது பிரதமர் பதவி வகிக்கின்றார். அடுத்ததாக நாம் பார்ப்பது உமா பாரதி. மத்திய பிரதேச மாநில முதலமைச்சராக பதவி வகித்தார். இவர் ஒரு சன்னியாசி. இவர் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி வகித்தார். இவர் 2004ஆம் ஆண்டு இவர் பதவி இழந்தார். பின்பு உத்தரப்பிரதேச மாநில அரசியலில் நுழைந்து அந்த மாநில சட்டசபை உறுப்பினராகவும் பதவி வகித்தார். இவர் மத்திய பிரதேசத்தை சார்ந்தவர், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர். இவரும் திருமணம் ஆகாதவர் தான். அடுத்ததாக நாம் பார்ப்பது ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக். இவரும் திருமணம் ஆகாதவர். இவருடைய தந்தை பட்நாயக் அவர்கள் ஒரிசா மாநில முதலமைச்சராக இருந்தார். அவருடைய மறைவுக்கு பின்பு இவர் பதவியேற்றார். இவரும் திருமணம் ஆகாதவர். அடுத்ததாக மேற்கு வங்காள மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். ஏறத்தாழ 15 ஆண்டு காலம் இவர் மேற்கு வங்காளத்தின் முதலமைச்சராக இருக்கின்றார். இவரும் திருமணம் ஆகாதவர். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத். இவரும் திருமணம் ஆகாதவர். இவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர். அடுத்ததாக நாம் பார்ப்பது அசாம் மாநில முன்னாள் முதலமைச்சர் சபானந்தா. 2016ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர். இவரும் திருமணம் ஆகாதவர். அடுத்ததாக ஹரியானா மாநில முன்னாள் முதலமைச்சர் முரளிலால் கட்டா. இவரும் திருமணம் ஆகாதவர். இவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர். அடுத்ததாக நாம் பார்ப்பது உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பதவி வகித்த மாயாவதி. இவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருந்தார். கன்சிராமின் அரசியல் வாரிசு. இவர் 4 முறை உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார். இந்திய அரசியல்வாதிகளில் மூத்தவர். ஆக இந்திய அரசியலில் திருமணம் ஆகாமல் முதலமைச்சராக பதவி வகித்தவர்கள் இப்பொழுது நாம் பார்த்தோம். திருமணம் ஆகாமல் தங்களுடைய வாழ்க்கையை அரசியலுக்காகவே அர்ப்பணித்தவர்கள் இவர்கள்.